தமிழ் திரையுலகத்தில் தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் பாரதிராஜா. இவர் பார்த்தீங்கன்னா இயக்குனர் இமயம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். வயது மூப்பு காரணமாக ஜூன் மாதம் 10ஆம் தேதி மரணம் அடைந்திருந்தார். இவருடைய கடைசி ஆசையாக அவர் நிறைய முறை அவங்களுடைய மகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, நான் இறந்த அப்புறமா என்னுடைய உடல் நல்லடக்கம் செய்யறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய சொந்த ஊரான தேனி மாவட்டம் வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி மகள் பார்த்திங்கன்னா ஜனனி மலேசியாவில் இருந்து தன்னுடைய தந்தைக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு வந்தப்போ சென்னையிலேருந்து அவருடைய விருப்பப்படி சொந்த ஊருக்கு கொண்டு போய் அங்கே தான் நல்லடக்கமும் செய்திருக்காங்க. நேற்றுக்கு மாலையிலே பார்த்திங்கன்னா நல்லடக்கம் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. தன்னுடைய மகள் எல்லா கடமைகளையும், அதாவது மகன் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையுமே மகள் நின்று செய்திருக்காங்க. தன்னுடைய அப்பாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாரதிராஜா சாருடைய பண்ணை வீட்டில் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக ரூம் ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அந்த ரூமில் நிறைய மெமரிஸ் அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாம் இது வரைக்கும் அவங்க யாருமே பார்த்ததே கிடையாது. அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய மனைவி அவருடைய ஞாபகமாகவே இருந்ததுனால அவருக்குன்னு செப்பரேட்டாக அந்த பண்ணை வீட்டில் இருந்து அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே போகும்போது அவருடைய நினைவுகள் அவங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்றதுக்காகவும், சார் ஏதாவது சொல்ல நினச்சதை ஏதாவது யாருக்கும் தெரியப்படுத்தாமல் தனியாக அவங்களுக்குன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்ச மாதிரி இது விஷயங்கள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் போய் அவங்க திறந்து பார்த்துருக்காங்க. பாரதிராஜா சாருடைய ரூமுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாருமே போகவே முடியாதா. ஏன்னா இவர் அவருக்குன்னே தனியாக ஒரு ரூம் வச்சுருந்துருக்காரு. அதனால் அவருடைய மனைவியே இருந்தாலுமே கூட அவங்க அடிக்கடி அந்த ரூமுக்கெலாம் போகவே மாட்டாங்களாம். இப்போது கணவர் இறந்துட்டார். அதுக்கப்புறமா அந்த ரூமில் அப்படி என்ன தான் இருக்குது, என்னென்ன மெமரிஸை அந்த ரூமில் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு மனைவி உள்ளே போயிருக்காங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு பீரோவும் இருந்திருக்கு. அந்த பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே மனைவி அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அழுதுருக்காங்க, கத்தியிருக்காங்க. அப்படி அந்த ரூமில் என்னெல்லாம் வச்சுருந்தாரு, பாரதி ராஜா சார் யாருடைய நினைவுகள் அந்த ரூமில் சுமந்து வச்சுருந்தாரு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். திரையுலகத்துக்கு மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா பாரதிராஜா சார் தான். ஏன்னா அவர் திரையுலகையே மாற்றி கொடுத்தவர். ஏன்னா ஒரு ஸ்டுடியோக்குள்ளே படம் பிடிச்சிட்டு இருந்தாங்க 4 செவத்துக்குள்ளே. அது அப்படிலாம் இல்லை. வெளியில் பாருங்கள், உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வயல்வெளியெல்லாம் விட்டுட்டு எப்படி ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும், இப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டுடியோவை கிராமப்புறங்களுக்காக கொண்டு வந்தவரே பார்த்திங்கன்னா அது பாரதிராஜா சார் தான். திரையுலகத்தில் ரொம்ப மிகப்பெரிய புரட்சியை மாற்றி அமைத்தவர். இன்றைக்கி வயதுதிகம் காரணமாக அவர் இறந்துருக்கிறாரு. ஆனால் அதுக்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் அவர் பார்த்திங்கன்னா அவருடைய மகனை இழந்திருந்தார். மனோஜ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆக்டரு, நல்ல ஒரு டைரக்டரும் கூட தான். இருந்தாலுமே கூட அவருக்கு திறமை வாய்ப்பு இப்படின்னு எல்லாம் இருந்துமே அவருடைய படம் ஒன்றும் பெருசாக ஹிட் ஆகலை. அப்படியே அவர் போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு பார்த்திங்கன்னா கடந்த 2025 மார்ச்சில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அவரை காப்பாற்ற முடியாமலே போயிருக்கு. மகனை இழந்ததில் இருந்தே பாரதிராஜா சார் பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சி நொறுங்கி போயிட்டார். எத்தனை பேர் எவ்வளோ ஆறுதல் சொல்லியிருந்தாலும் எப்படியாவது இவருடைய மைண்டை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்திருந்தாலுமே கூட இவர் எதுக்குமே பிடி கொடுக்கல. இவர் ஃபுல்லாக முழுக்க முழுக்க இவருடைய சிந்தனை முழுவதுமே அவருடைய மகன் மேலே மட்டுமே இருந்திருக்கு. மகன் மேலே அவ்வளோ பாசம். அவரை இழந்தது பார்த்திங்கன்னா இவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த மன அழுத்தத்தில் இருந்து அவரால் வெளிவரவே முடியல. அப்படியே விழுந்தவர் தான். அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றவே முடியல. எப்போ மகன் போனாரோ அப்போலேருந்தே இவருக்கும் பலம் எல்லாம் போயிடுச்சு. உடல் ரீதியாகவும் அவர் ஒன்றுமே பண்ண முடியாதவராக போயிட்டார். அதே மாதிரி மனசளவுலையும் ரொம்பவே நொறுங்கி போயிட்டார். இப்படியே நாட்கள் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. தேனி மாவட்டம், அதாவது வத்தலகுண்டு பக்கத்தில் தான் அவருடைய சொந்த ஊர். அவர் சென்னையில் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்தாலுமே கூட வருஷத்துக்கு 2-3 வாட்டியாவது அவருடைய சொந்த ஊருக்கு போயிடுவார். அதே மாதிரி அவருடைய பண்ணை வீட்டுக்கு அவர் போகிறது வழக்கம். அப்படி பண்ணை வீட்டுக்கு போனாலுமே கூட அங்கே பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி இவர் மட்டும்தான் போயிட்டு வருவார். அடிக்கடி போயிட்டு வருவார். அதாவது இப்படி அவர் போயிட்டு வரும்போது அவரால் சொல்ல முடியாத விஷயங்களை கூட சேகரித்து வைத்திருக்கார் அப்படின்னா அது அவருடைய அறை மட்டும்தான். எல்லாருக்குமே ஒரு பர்சனல் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் பாரதிராஜா சாரோடைய பர்சனல் அப்படின்னு அவருடைய ரூமில் எடுத்து பார்த்தப்போ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தாங்க இருந்தது.
அதுவும் அவங்களுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா, அது சொல்ல முடியாத ஒரு வலிய கொடுத்தது. ஏன்னா, அவருடைய ரூம்ல அவர் பொக்கிஷமா பார்த்து, பார்த்து அவ்வளோ விஷயங்கள சேர்த்து வச்சது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மனோஜ் சாருடைய நினைவுகள் மட்டும் தான். ஸோ, அவருடைய மகன அவர் எந்த அளவுக்கு நேசிச்சு இருந்திருக்காரு அப்படின்றத, ஆ நேத்திக்கு அந்த அம்மா அந்த பீரோவ திறந்து பார்த்த உடனே வந்து நல்லாவே புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ, எந்த ஒரு பெற்றோருக்குமே குழந்தைகள் அப்படின்றவங்க எவ்வளோ வளர்ந்திருந்தாலும் குழந்தைகள் தான். ஸோ, எந்த ஒரு உயரத்துக்கு போனாலும் அவங்க எப்போதுமே அவங்களுக்கு குழந்தைகளாவே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது மனோஜ் சார வந்து அவ்வளோ சீக்கிரமா அவரால மறக்கவே முடியல. அவருக்காக வாங்கின பொருட்கள், சின்ன வயசுல அவர் வந்து யூஸ் பண்ண பொருளு, அவருக்காக இவங்க வந்து வாங்கி கொடுத்தது, அவரோட இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு அப்படின்னு நெறைய நெறைய மெமரீஸ எல்லாத்தையுமே அவர் அந்த ரூம்ல வந்து வச்சிருந்திருக்காரு. அதுவும் அந்த பீரோவ திறந்த உடனே தான் தெரிஞ்சிருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு மனோஜ் சார் மேல அவர் வந்து அவ்ளோ அன்பு வச்சிருந்தாரு அப்படின்றதெல்லாம், இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே வந்து எல்லாருக்குமே வந்து புரிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவியே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ வெளியில அடிக்கடி போறது, இல்ல மனோஜ் சார் இருக்கும்போது கூட அவரோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள், இதெல்லாம் வந்து அப்பப்போ எடுக்கிறதெல்லாம் ஃப்ரேம் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஃப்ரேம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவர் ஒரே பீரோல வச்சிருக்காரு. ஸோ மனோஜ் சார் இறந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு விஷயத்த கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காரு. அவருடைய ரூம் முழுக்க அவருடைய மகனுடைய நினைவுகள எல்லாத்தையும் சுமந்து வச்சிருக்காரு. ஸோ அப்பப்போ அவர் வந்தாலுமே கூட அந்த ரூம்ல போகும்பொழுது அவங்களுடைய மகனுடைய நினைவுகள் அதிகமாவே அவருக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக, சின்ன சின்ன விஷயங்கள கூட, சின்ன சின்ன பொருள கூட அவர் மிஸ் பண்ணலங்க. எல்லாத்தையும் சேமித்து வச்சிருக்காரு. ஸோ மனோஜ் சார் யூஸ் பண்ணது, அவருக்காக இவரு வாங்கி கொடுத்தது, இல்ல மனோஜ் சார் வந்து அப்பாவுக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸா இருக்கட்டும். ஸோ எதெல்லாம் மறக்க முடியாம இருந்ததோ, அது எல்லாத்தையுமே அவர் வந்து சேகரித்து வச்சிருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே இப்ப தான் மனைவிக்கே வந்து தெரியுது. எந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய பையன வந்து நேசிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு தான் அவங்களே வந்து தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா சாருக்கு மகன் மேல ஆசை இருந்திருக்குங்க. அவருடைய இழப்பு தான் இவரால தாங்கிக்கவே முடியல. ஒருவேளை மனோஜ் சார் வந்து இறக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா பாரதிராஜா சார் இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து திரையுலகத்துக்கு வந்து நெறைய விஷயங்கள புதுமையா செய்துட்டு இருந்திருப்பாரு. ரொம்ப நல்லாவே இருந்திருப்பாரு. ஏன்னா, அவருடைய மகன் போனத மட்டும் தான் அவரால தாங்கிக்கவே முடியல. மத்தபடி அவருக்கு பெருசா எந்த விதமான கஷ்டங்களும் வந்து கிடையாது. வயது மூப்பு அப்படின்றது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் தான். ஆனா, இவர் எப்போ மகன் வந்து இறந்தாரோ, அப்பயே மனசளவுல வந்து உடைஞ்சு போயிட்டாரு. உடல் ரீதியான பாதிப்புகள் நமக்கு எவ்வளோ இருந்தாலும் நம்மளால சரி பண்ணிக்க முடியும். ஆனா, மன ரீதியான பாதிப்புகள என்ன பண்ண முடியும்? ஸோ மகனுடைய இழப்புக்கு அப்புறமா மகள் கூட மலேசியால போய் கொஞ்ச நாளா வந்து இருந்துட்டு வந்திருக்காரு. அப்போ தான் அவரு கூட இந்த விஷயத்தெல்லாம் மகள்ட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னுடைய கடைசி ஆசை இதுதான். என்னுடைய உடல் எப்போதுமே வந்து நான் என்னுடைய சொந்த ஊர்ல தான் நல்லடக்கம் பண்ணணும். அத மட்டும் கடைசியா வந்து பண்ணி குடுத்துருங்க அப்படின்ற மாரி மகள்ட்ட அடிக்கடி அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அத மகள் ஞாபகம் வச்சுட்டு தான், இப்போ அவருடைய இறப்புக்கு அப்புறமா வந்து நெறைய பேர் சொன்னாங்க, "சென்னையிலே பண்ணிடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு உறவினர்கள் சொன்னாலுமே கூட, போராடி அப்பாவுடைய உடல வந்து தேனி மாவட்டத்துக்கு கொண்டு வந்து சொந்த ஊர்ல அவருடைய விருப்பப்படி பண்ணை வீட்டிலே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ மகள் அவங்களுடைய கடமைய சரியா செய்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணொண்ணா வெளிவந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.